ஹலோ கைஸ், இன்னைக்கு ரிபான் ஆஸ் அ எஸ்எஸ் ரேங்க் ஹீரோ எபிசோட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம சின்ன ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும், இவனால் இப்போ பல எபிலிட்டிஸை பயன்படுத்த முடியும். இதுக்கு முன்னாடியெல்லாம் அவனால் அப்படி பயன்படுத்த முடியாது. இன்னொரு ஒரு எபிலிட்டியை அவன் பயன்படுத்தணும்னா வேற ஒரு மாஸ்டரை அவன் அப்சர்வ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணும்போது தான் வேற ஒரு எபிலிட்டியை பயன்படுத்த முடியும். ஆனா இப்போ என்னால அப்படி பண்ண முடியுது. அதே மாதிரி எப்படின்னோ தெரியல, இந்த டெய்ல் இதுவும் என் கூடயே இருக்கு. இதுவும் தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளோ இருக்கு. இந்த டெய்லோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எங்க இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த டெய்ல் இதுவும் பயங்கர ஸ்ட்ராங்கா மாறும். இப்போ நான் வேற ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கேன்னா, அப்போனா என்னோட பவர்லாம் சும்மா பயங்கரமா இருக்கும். போன வாட்டியே நம்ம ஹீரோக்கு பவர் எல்லாம் அடாப்ட் ஆகுறதுக்கே 10 வயசாகும். ஆனா இப்போ நிறையவே கேண்டிடேட்ஸ் அந்த ட்ரையல்ல இறந்து போவாங்க. ஆனா நான் ஒன்றும் அவங்கள மாதிரி இல்லை. நான் பல மடங்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. இப்போ நான் எங்காவும் இருக்கிறேன், ரொம்ப பவராகவும் இருக்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ வளர்றனோ என்னோட பவரும் பயங்கர பலமா இருக்கும். அப்புறம் அந்த நாய்க்குட்டியும் அப்படியே நம்ம ஹீரோவை வீட்டுக்கிட்ட எடுத்துன்னு வந்து விட்டு ஆளும் வீட்டாண்ட ஸ்லைமோட பவரை வச்சு ஒரு வளையத்தை கிரியேட் பண்ணி விடுறான். இது ஒரு பேரியர் மாதிரி. இதனால மற்ற மாஸ்டர்ஸால அவ்வளோ சீக்கிரத்துல உள்ள வர முடியாது. நான் இதனாலேயே நம்மளால ரொம்ப சோர்ந்து போயிடறான். நான் இவனோட பாடி ரொம்ப சின்னதா இருக்குல்ல, இதுக்கெல்லாம் சின்ன வேலையை பண்ணாலும் அவன் ரொம்ப சோர்ந்து போயிடறான். அவன் வந்து எப்படியாச்சு என்னோட பழைய ஸ்ட்ரென்த்தை அடையணும், அப்பதான் என்னால ஏதாச்சும் பண்ணவும் முடியும். டைம்ல அந்த நாய்க்குட்டியும் ஒரு மாதிரி பார்க்கமா நம்ம ஹீரோ பயந்து போயிடுவான், ஏதாச்சும் பழி வாங்கிடுமோன்னு. ஆனா அப்படியெல்லாம் அது ஒன்றும் பண்ணல. அது அழகா நம்ம ஹீரோவை வீட்டுக்கே கொண்டு வந்து அவங்க அம்மாக்கும் அங்க நிம்மதியா இருக்கும். குளிச்சக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ரொம்ப சுகமாவும் இருக்கும். இடத்துல நம்ம ஹீரோவையும் பார்க்க ஹீரோ ஜாலியா நாய் கூட தூங்குவானா, இதை பார்த்து அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலேயே அப்படியான்னு கேட்டா அது கிடையாது. ஏன்னா நம்ம ஹீரோ அந்த நாயோட வெயிட்டை தாங்க முடியாம ஒரு மாதிரி அங்க வச்சுருப்பான் மூஞ்ச. அதே மாதிரி டைம் போக போக எப்படியோ நம்ம ஹீரோ அந்த பவரை வச்சு தப்பிச்சிடறான். கையில இருக்கிற அந்த பால்கனி அங்க வழியா தானே அந்த ஸ்லைம் மாஸ்டர் வந்திருக்கும். அந்த இடத்த அவன் கோட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்கேயோ பண்ண வேண்டியதான். இப்போ வீட்டுக்குள்ள அவ்வளோ சீக்கிரத்துல மாஸ்டர்ஸ் வராது. அதே மாதிரி நானும் என்னோட டீலோட ஸ்டேட்டை பத்தி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ யூஸ் பண்ணதுல அவனுக்கு ஒரு விஷயம் அவனுக்கு தெரிய வந்திருக்கும். இந்த டெய்ல் இருக்குல்ல, அதால கரண்டா இப்போ 4 எபிலிட்டிஸை ஒரே டைம்ல கையாள முடியுது. போன வாட்டி வந்து அப்படி இல்லை, 2 யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். மாத்தி மாத்தி தான் அவன் பயன்படுத்துற மாதிரி இருக்கும். ஆனா இப்போதைக்கு என்னோட பாடி ரொம்ப சின்னதா இருக்கு. என்னோட மேக்சிமம் லிமிட்டே 30 செகண்ட் தான். அதுக்கு மேல நான் பயன்படுத்தினா ரொம்ப மோசமாயிது என்னோட நிலைமை. அதுக்கும் மேல நான் வந்து ஒரு கிரேட்டான ப்ரிப்பரேஷன் பண்ணணும். கூடிய சீக்கிரத்துல மாஸ்டர்ஸோட அவுட் பிரேக் நடக்க போகுதுல, அதுக்கு முக்கியமா நம்மளுக்கு தேவைப்படுறது சப்ளை தான். சப்ளை அதுக்காக தான் நிறைய பேர் பயங்கரமா வச்சுப்பாங்க. நான் உண்மையை சொன்னா மாஸ்டர்ஸால ஒன்றும் எல்லாருமே இறந்து போகல. அங்க நிறைய பேர் இறந்து போனதுக்கு காரணம் பசி பட்டினி இதுதான். இதனாலேயே நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. யாருக்கிட்ட காசு பணம் ரிசோர்ஸ்ன்னு எல்லாமே இருக்கும், அவங்கள நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன் அடிமை மாதிரி அவங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு சப்ளைஸா அவன் ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கு ஒரு வழி இருக்கு. சூப்பர் மார்க்கெட்டுக்கு இவன் போகலாம். நான் இங்கேயும் ஒரு பிரச்சனை. சூப்பர் மார்க்கெட்டு ஆப்வியஸா ரொம்ப கிரௌடா இருக்கும். அந்த இடத்துல ஹியூமன்ஸ் எல்லாருமே இன்ஃபெக்ட் ஆகி இருக்கிற மாஸ்டர்ஸா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி நான் பண்ணா அதுவும் ஒரு பிரச்சனையா தான் எனக்கு அமையும். நான் வேற ஏதாச்சும் பத்தி தான் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். உங்க சைட்லயே அவங்க அம்மாவோட போன் இருக்கும். அதை பார்த்தோன்னே ஆளுக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம ஏன் இதை நோண்டி பார்க்க கூடாது. இல்ல ஒரு லேண்ட்லார்டு குரூப் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. அதுலயும் ரீசெண்டா இப்போ வந்து நிறைய பேர் மியூட்டேட் ஆக ஆரம்பிக்கிறாங்களே, அதை பத்தி பேசுறாங்க. அங்க இதை பார்த்தோன்னே ஒரு ஐடியா வருது. அந்த போன்லயும் எந்த விதமான பாஸ்வேர்டும் இருக்காதா. ஒரு ஈஸியான போனா இருக்கு. அதனால ஹீரோ அசால்ட்டா ஒரு புது அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றான். இவங்களுக்கு நான் எப்படியாச்சும் தெரிவிக்கணும், கூடிய சீக்கிரத்துல ஒரு பெரிய டிசாஸ்டர் வரப்போகுது, அதனால எல்லாருமே ஜாக்கிரதையா இருக்கணும், சீக்கிரமா நீங்க சப்ளைஸை கலெக்ட் பண்ணணும் இப்படின்னு ஆள் ஒரு மெசேஜை போடுறான். ஆனா யாருமே அங்க நம்பல. இப்போதான் அவனோட ஐடி கிரியேட் ஆயிருக்கு. இவனோட ப்ரொஃபைல கூட எந்த விதமான பிக்சரும் இருக்காது. அதனால யாருமே அங்க நம்பல. இவன் வந்து பொய் சொல்றான், இவன் ஒரு பொய்க்காரன் அப்படின்னு தான் பேசுறாங்களே. இதனால ஆளு ரொம்ப கடுப்பாகிறான். அடச்சை, இந்த மெத்தடும் ஊத்திக்கிச்சா, நான் என்ன பண்றது. இதே மாதிரி போச்சுன்னா இந்த ஆர்கனைசேஷன் அது உருவாகிறதுக்கு முன்னாடியே நான் இறந்து போயிடுவேன் போல. நான் அதுக்குள்ள அவங்க அம்மாவோட போன்ல இருந்து திரும்பவும் பீப் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேக்குது. அதுல யாரோ ஒருத்தங்க ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட குடுத்திருக்காங்க. இதுவும் யாருன்னு தெரியல. ஆனாலும் நம்ம ஹீரோக்கு ரொம்ப கியூரியஸா இருக்குமா, அங்க அக்செப்ட் பண்ணிக்கிறான். இது ஒரு பொண்ணு தான், அவளோட பேரு ஹார்ட்டா. இந்த பேரையும் நம்ம ஹீரோ எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். இதே பேரு தான் ஹார்ட்னு ஒரு பொண்ணு.
ஆர்கனைசேஷன்ல இதுக்கு முன்னாடியே வேலையை பார்த்திருப்பா. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட மெசேஜை பார்த்திருக்கா. அவளுக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. இப்படியெல்லாம் நடக்க போதா, அப்போனா அது உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணும் டைரக்டா நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறா, ஆமா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று சொன்னியே, இந்த பிளான் அதை வந்து டீட்டெயிலா என்கிட்ட சொல்ல முடியுமா? உனக்கு என்ன வேணும்? ஸ்டாக் வேணுமா, பணம் வேணுமா, சாப்பாடு வேணுமா, சப்ளைஸ்ன்னு எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன், என்ன இதுல வந்து ஒத்துக்கிறியா இப்படின்னு அவ கேட்கறா. ஆனா நம்ம ஹீரோக்கா அங்க இன்னமும் டவுட்டா தான் இருக்கு. அதனால அவ்வளோ சீக்கிரத்துல அங்க ஒத்துக்கிற மாதிரி இல்ல. அப்படி யோசிக்கலாம். அந்த பொண்ணோட சவுண்டும் ஆர்கனைசேஷன்ல இருக்கிற அந்த ஹார்ட் இந்த பொண்ணோட ரொம்ப சிமிலரா இருக்கு. அதனாலயே ஆளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது இது அதே பொண்ணு தானே. அங்க ஹீரோவும் திரும்பவும் கேட்கறான், சரி நான் ஒத்துக்கிறேன், ஆனா நான் எப்படி உன்னை நம்புறது? ஆனா அவ சொல்றான், என்ன நீ யோசிக்கிற? அதாவது எனக்கு எனிமையா மாறணும் அப்படின்னு யோசிக்கிறியா? ஆனா நான் என்ன யோசிச்சேன்னா இந்த மாதிரி நீயும் நானும் ஒன்னா இல்லாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா நீ என்னன்னா இப்படி சொல்ற. சரி எந்த பிளேஸ்ன்னு சொல்லு. அதுவா உங்க அபார்ட்மெண்ட் கீழே இருக்க அந்த மெயில் பாக்ஸ், அந்த இடத்துல நான் விட்டு போயிருக்கேன், நீ வேணும்னா வந்து பாத்துக்கோ. நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரியே தான் இந்த ஹார்ட் இந்த பொண்ணு வந்து ரொம்ப கொடூரமான பொண்ணா தான் இருக்கா. இன்னமும் ஆர்கனைசேஷன்லாம் ஃபார்ம் ஆகல. அவளோட அந்த வில்லத்தனம் அது வந்து இன்னமும் போகல. இவ எப்படிப்பட்ட பொண்ணுனா இன்ஃபர்மேஷன் கிடைச்சா போதும் அவங்கள ஒரு டாயா மாத்தி அவங்கள வச்சு விளாடணும். அதே மாதிரி இவ யாரு மேல கண்ணை வைக்கிறாளோ அவங்கள அவ்வளோ சீக்கிரத்துல விட மாட்டா. ஆனா இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு தான் தெரியும்ல. அவ்வளோ சீக்கிரத்துல நம்ம ஹீரோ என்ன விடுவானா என்ன? அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு 2 ஹவருக்கு தூங்கிக்கிறான். இதனால அவனோட இழந்த அந்த ஸ்டாமினா இது எல்லாமே அவனுக்கு ரெக்கவர் ஆயிடுது. இடத்துல படிக்கட்டு இருக்கா, அது மேல நம்ம ஹீரோவால ஏற முடியல. அவனோட பாடியும் ரொம்ப சின்னதா இருக்கு. அதனால அந்த நாய்க்குட்டியை தான் அவன் எழுப்புற மாதிரி இருக்கு. வாழை பூச்சி அப்படியும் இப்படியும் ஆட்ட அது பயங்கரமா தாக்கிது. நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், நம்ம வந்து இது வரைக்கும் எல்லாம் ஒன்னா வேலை செஞ்சோம், இங்க என்னன்னா இப்படி ஆகுதே. அங்க வேற வழியே இல்லாம பின்னாடி ஒரு விஷயத்த பாப்பா. அங்க டாகியோட ஃபுட் இருக்குமா, அதை கையில காட்ட அந்த நாய்க்குட்டி டீலுக்கு ஒத்துக்குது. அவ்வளவுதான், இது போதுமே, இப்போ என்னால படிக்கட்டுலயும் ஈஸியா போக முடியும். இதே மாதிரி அந்த இடத்துக்கும் போறான். அந்த இடத்துலயும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. பிரச்சனையே என்னன்னா ஒரு கேமரா இருக்கு, அதுதான் பிரச்சனையே. கேமரா வச்சு அவ இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணலான்னு பாக்குறா. நம்ம ஹீரோவோட பவரை வச்சு அந்த இடம் முழுக்க அனலைஸ் பண்ணி பாக்குறான். இதுல அவனுக்கு எங்கெங்க கேமரா இருக்கு அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. மூணியத்துல கேமராஸ் அவ ஹிடனா வச்சிருக்கா. போனா என்னோட ஐடென்டிட்டியை தெரிஞ்சுக்க அவ்வளவு ஆர்வமா அந்த அம்மாக்கு. சைடு அந்த பொண்ணு ரொம்ப ஆர்வமா இருக்கா. அவ்வளவுதான் வர போறான், நான் இன்ஃபர்மேஷனை அடிக்க போறேன், அவ்வளவுதான் அவனை ஆட்டி படைக்க போறேன். ஆனா அதுக்குள்ள ஒரு மெசேஜ் வந்து, தேங்க்ஸ் நான் இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டேன். இது கேட்கிற அவளால நம்ப முடியல. அங்க கேமராவை அப்படியே இப்படியே அவ செக் பண்ணி பாக்குறான். யாருமே அங்க இல்ல, வெறும் ஒரு நாய்க்குட்டி ஒண்டிதான் இருக்கு. நான் உண்மையிலேயே நம்மால நாய்க்குட்டிக்கு கீழே இருக்கான். அதனால பிளைண்ட் ஸ்பாட்ல இருக்கனாலேயே தெரியல. கீழே இருந்தே அது என்ன இடம்னு பாத்துறான். அங்க திரும்பவும் அவன் மெசேஜ் பண்றா, ஆமா நீ யாரு? அப்படியா, என்னை பத்தின இன்ஃபர்மேஷன் உனக்கு வேணுமா? இப்போ 100 மில்லியன் வானை எனக்கு கொடு. கேட்டோடனே அவளோட முகம் அப்படியே வாருது. என்ன இவன் என்னைய கடுப்பாக்குறான். ஒரு ஸ்பைடர் மாதிரி இருக்கிற ஒரு ரோபோட்டை அனுப்புறா. அதோட விலையும் கிட்டத்தட்ட 30 மில்லியன் வானு. அதை அனுப்ப அது பயங்கர வேகமா நம்ம ஹீரோவை நோக்கி வருமா. ஒரு காலு வந்து அதை மிதிக்குது. பாக்குற அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அதோட விலை ஒண்டி 30 மில்லியன். ஆமா ஹீச்சன், நீ என்ன பண்ணிருக்க? அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது அவங்க அம்மா தான். அட அம்மாவா? இந்த சைடு அந்த சவுண்ட் எல்லாம் அங்க கேக்குது. போனா அது உடஞ்சே போயிருந்தாலும் என்னால கேட்க முடியும், அவங்க கிட்ட என்னால பேசவும் முடியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு ரிவெஞ்ச கொடுக்கறதுக்கு. உன்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே உன்னோட பாஸ்டோட சேர்த்து எல்லாத்தையுமே நான் லீக் பண்ணி விட்டுருவேன். ஒரே ஒரு வாய்ஸ் ஒண்டி தான் கேக்குது. ஆமா நீ வெளியில என்ன பண்ணிருக்க? இந்த மாதிரி நீ போனா உனக்கு கோல்டு பூச்சிக்கும் இல்லையா? அப்பதான் இவளுக்கு புரியுது அங்க அவங்க கண்டுக்க கூட இல்லைன்னு. அடச்சை, என்னால அவங்களோட எபிலிட்டியை கண்டு கூட பிடிக்க முடியல. அவன் யாருதான்? அதே மாதிரி நம்ம ஈச்சனும் ஈஸியா வீட்டுக்குள்ள போயிடறான். இதுக்கப்புறம் அவன் உள்ள இருக்கும் போதும் அதே விஷயத்த தான் யோசிக்கிறான். பேப்பர்ல இருக்க லொகேஷனுக்கு இவன் போயாகணும். ஆனா தனியா அவனால இதை பண்ண முடியாது. அந்த நாய்க்குட்டி இருக்குல்ல, அதுதானே ஹெல்ப் பண்ணுச்சு. அதனால அந்த நாய்க்குட்டி அவங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த டாகியால எதுவுமே பண்ண முடியாது. இப்ப நாங்க போறதுக்கு என்ன பண்றது? அதை பத்தி யோசிக்கிறான். ஏன்னா இந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொன்னாலும் அவங்க அம்மா வந்து நம்ப போது இல்ல, உலகெல்லாம் அழிய போகுதுன்னு. அப்புறம் தான் அவங்க அம்மா ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அடச்சை, பாலோட அந்த பவுடர் அதுவும் 5 நாள்ல காலியாக போதா? அதை கேட்டோன்னே நல்ல ஐடியாவா இருக்கு. அதை தட்டி விட்டு அப்படியே தூங்குற மாதிரி அவன் ஆக்டிங்க போடுறான். ஈச்சன் எவ்வளவு அழகா தூங்குறான். அப்புறம் தான் அவங்களோட கண்ணும் அந்த பேம்ப்ளெட் மேல போகுது. பரவாயில்லையே, இப்படியும் ஒரு இடம் இருக்கா, நம்ம அங்கேயே போய் பாலோட பவுடரை வாங்கிடலாம். அப்புறம் அந்த இடத்துக்கு போறாங்க. வெதரும் செம்மையா இருக்கு. ஆனா என்ன, நம்ம ஹீரோ தான் ரொம்ப கோவமா இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு லெஜெண்டரியான ஹீரோ. அவனுக்கு போயும் ஒரு பிங்க் கலர்ல அழகான காஸ்டியூமை போட்டு விட்டாங்க. சரி என்ன பண்றது, நான் வந்து இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். அந்த நாய்க்குட்டிக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா அதை வீட்டை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நிறையவே சோறு போட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க அந்த ஏரியாக்கும் வர அங்க ஒரு வாட்ச்மேன்
வாட்ச்மேனும் தடுக்கிறாரு. ஓய் மேடம், இங்க நீங்க போறீங்க, இந்த மாதிரி இங்க இன்ஃபெக்டடா டிசீஸ் வந்து பரவுது, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அட என்னங்க, இந்த மாதிரி நான் மில்கோட பவுடரை வாங்கலாம் அப்படின்னு வந்தேன். இந்த ஆபீசர் இருக்கான, இவன் ஒரு கவர்மெண்டோட ஆளு. அப்படியே அந்த வாலாம் நடக்கும் போது இந்த கவர்மெண்ட் ஆச்சு மண்ணாங்கட்டியாச்சு, அவங்கெல்லாம் இல்லாம போயிடுவாங்க, அதனால அவளுக்கு அவன் கண்டுக்க வேணாம் அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் தான் ஒரு பயங்கரமான விஷயம் நடக்குது. அங்க பேசின அந்த வாட்ச்மேனு அவன் பின்னாடியே ஒரு பயங்கரமான மாஸ்டர் வந்து அதோட தலையை திருகி விட அங்கேயே அவரோட கதையும் முடியுது. அந்த இடமே ரத்தமல ரொம்ப கொடூரமா மாத்து. புரோட்டீன், எனக்கு புரோட்டீன் வேணும் இப்படின்னு அந்த மாஸ்டர் ரொம்ப கொடூரமா சொல்ல நம்ம ஹீரோக்கா அங்க என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா இப்போ அவங்க அம்மா கூட வேற இருக்கான். மாஸ்டரை ஏதாச்சும் அவன் பண்ணலான்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ள அவங்க அம்மா தூக்கின்னு ஓடுறாங்க. ஹீரோக்கு நல்லாவே தெரியும் ஓடுனா எதுவுமே பண்ண முடியாதுன்னு. ஏன்னா ஓடுறது கண்டிப்பா வேலைக்காவது. அந்த மாஸ்டர் அது இவங்க அம்மாவையும் கொன்றோம், நம்ம ஹீரோவையும் கொன்றோம். அந்த மாஸ்டரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அம்மா முன்னாடி வந்தா நம்ம ஹீரோவும் சைட்ல ஃபயர் எல்லாம் அனுப்பாங்களே அந்த விஷயத்த பாக்குறான். அவனோட பவரை யூஸ் பண்ணி வெடிக்க வைக்க அந்த இடம் முழுக்க புகை மூட்டமா இது. 30 செகண்ட் அவனுக்கு போதும். அவனோட பவரை யூஸ் பண்ணி அப்படியே தட்டி விட்டு அந்த மாஸ்டர் தாக்குறான். அந்த மாஸ்டர் அந்த அட்டாக்கோட இம்பாக்ட்ல எங்கேயோ போய் விழுது. இடம் முழுக்க புகை மூட்டமா இருக்கு. 30 செகண்ட், வெறும் 30 செகண்ட் போதும் இந்த மாஸ்டரை ஒண்ணுமே இல்லாம ஆக்குறதுக்கு. அதுக்குள்ள நான் முடிக்கணும் இதோட கதையை இப்படின்னு ஆளு சொல்றான். இங்கே இந்த எபிசோட முடியுது. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் பேபி ஹீரோவால என்ன பண்ண முடியும்னு. நம்ம ஹீரோ உண்மையிலேயே ரொம்ப ஓவர் பவர். சோ பார்க்கலாம் நம்ம ஹீரோ என்ன பண்ண போறான்னு. இந்த எபிசோடு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.